கல்வி நலத்திட்ட விழாவுக்கு வருகை தந்துள்ள தலைவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக விஜயகுமார் மாநில தலைவர் அவரை உரையாற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் அவர்களுக்கு பெரியதனம் அவர்கள் சார்பில் சூலூர் தாலுகா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு பெரியதனம் அவர்கள் சார்பில் இருக்கிறார்கள். தலைவர் அவர்களுக்கு பெரியதனம் அவர்கள் சார்பில் செல்வராஜ் அவர்களுக்கு பெரியதனம் அவர்கள் சார்பில் இருக்கிறார். அடுத்தபடியாக அரவசுவான் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக சூலூர் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக காமநாயக்கம்பாளையம் சந்திரன் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக சோமனூர் செல்வராஜ் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்தபடியாக ஊர் செட்டியார் நடராஜ் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்தபடியாக ஊழியூர் பெரியதனம் சௌந்தரராஜ் அவர்களுக்கு பரமசிவம் சால்வை அணிவிப்பார். இப்பொழுது விழாவை மாநில தலைவர் விஜயகுமார் ஐயா அவர்கள் துவக்கி வைக்குமாறு நண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ತಮಿಳಿನ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಅನುಮತಿ ತೆಗೆದುಕೊಂಡೆ. ಅಂದರೆ ನಾವು ಅಧಿಕ ಮಾತಾಡೋದು ತಮಿಳಿಲ್ಲ. ನಾವು ಕನ್ನಡಿಗರು, ನಾವು ಕನ್ನಡ ದೇವಾಗರನಾல ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ
ನಿಮ್ಮಂತರ ಒಪ್ಪುದತೆ ಇರುತ್ತಾನೆ. ஹம்பி ஹேமகூட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ தயானந்தபுரி மகா சுவாமிகளுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு சமுதாய முன்னேற்றம் என்பது உயர்கல்வி ஒன்றினால் மட்டுமே என்ற அடிக்கடி ஜெயக்குரு சொல்லுகின்ற அருள்மொழியின் அடிப்படையிலே தயானந்தபுரி மகா சுவாமிகளுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்ற தேவாங்கர முன்னேற்ற அமைப்பு, அந்த அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே நடக்கின்ற பால் எம்எஸ்ஆர். அது என்ன பால் எம்எஸ்ஆர்? தெய்வ திரு பழனியம்மாள், திரு எம்எஸ் ராஜகோபால் அவர்களுடைய அறக்கட்டளை, அதனுடைய தவப்புதல்வர் திரு சீனிவாசன் அவருடைய ஏற்பாட்டிலே அவர்கள் தருகின்ற இலவச பேக்குகளை இங்கே நாம் பெற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறோம். உங்கள் ஊருக்கு பேக் வந்துவிட்டது. முதலிலே அவர்களுக்கு நாம் ஒரு கைத்தட்டலை வழங்குகிறோம். அடுத்ததாக ஜெயக்குருவுடைய ஆசீர்வாதத்தோடு ஹம்பி ஹேமகுட தயானந்தபுரி எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக முதலிலே இந்த சபையிலே திருவுருவப் படம் துவக்கப்பட்டிருக்கிறது. நாம் யார்? யாராவது சொல்லுங்களேன், நாம் யார்? சத்தமா. இவர் யார்? இவர் யார்? தேவள மகரசி. தேவள மகரசியை உங்களுக்கு வரலாற்றை சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். முதலிலே தேவாங்க தெய்வ பிராமணர் குலத்திலே இந்த பெயரை பெற்றுக் கொடுப்பதற்காக மாநில ரூபத்திலே நேபாள நாட்டினுடைய மன்னனாக ஆமீத நகரிலே மன்னாட்சி புரிந்த தேவள மகரசியை வணங்கி இந்த சபையிலே எனக்கு முகவரி வழங்கிய எனது அன்னை அபிராம சுந்தரி ராமலிங்க சௌடேஸ்வரி வணங்கி இந்த சபையிலே இந்த ஊரினுடைய பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய திரு நடராஜ் ஊர் செட்டிமை, மரியாதைக்குரிய திரு சௌந்தரராஜ் ஊர் மைதனம் மற்றும் மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணிய சேஷராஜ் அவர்கள் மற்றும் நிர்வாக கமிட்டியை சார்ந்த சுசுந்தரம் என் மணி அவர்களே, டி லோகநாதன் அவர்களே, அசோக்குமார் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, பழனிசாமி அவர்களே, சவுந்தரன் அவர்களே, இந்த விழாவை சீரும் சிறப்போடு எத்தனை தடைகள் வந்தாலும் நான் நடத்தி காட்டுவேன் என்று என்னிடத்திலே சூழ்நிலை கொடுத்து இந்த அதாவது திறம்பட செயலாற்றி வருகின்ற பரமசிவம் அவர்களே, என்னோடு இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்புரை நகர இருக்கின்ற வருகை புரிந்திருக்கின்ற டாக்டர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். அவர் கௌரவ தலைவர். இப்போது என்னிடத்தில் இந்த மேடையில் வைத்திருக்கின்ற சூழல் தாளர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு விளம்பரம் ராமசாமி அவர்களே, இவர் சோமனுடைய செட்டிமை, அது ஒரு புகழ் இருக்கிறது. அடுத்தது தேவாங்கர முன்னேற்ற அமைப்புடைய காமநாயக்க பாளையனுடைய தலைவர் திரு பூர்ணச்சந்திரன் அவர்களே, சோமனூரில் வந்திருக்கின்ற செல்வராஜ் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் வைத்திருக்கின்ற பெரியவர்களை வணங்கி எனக்கு எதிராக அமர்ந்திருக்கின்ற நாளைய வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய மன்னர்களே, இளவரசிகளே, மாணவ மாணவியர்களே, பெற்றோர்களே, இங்கே திரளாக அமர்ந்திருக்கின்ற தேவாங்க சமுதாயத்தினுடைய மக்கள்களை, நெசவாளர் மக்களை, குறிப்பாக நமது குலத்தொழில் கைத்தி நெசவை மிகவும் கண்ணியத்தோடு கடலையை மிக்க தொழிலை ஆற்றி வருகின்ற கைத்தி நெசவாளர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த பகல் நேர காலை நேர வணக்கத்தை ஒழுத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த விழா எதற்காக, எனக்கு எதற்கு இந்த விழா யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல. ஒரு பேக் கொடுத்தா நம்ம படிப்புல உயர்ந்து வந்துருவோமா? நீங்க உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு. என்னடா இந்த பேக்குன்ட்டு கிட்டத்தட்ட 5 நாளா லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதை டோக்கன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் கொடுத்த நான் வாழ்க்கையிலே நான் உயர்கல்வி கற்று விடுவேனா? 1 to 9 வரைக்கும் இருந்ததுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். நீங்க விளையாட்டு பிள்ளைங்க, நல்லா படிங்க. 10 to 12 வரை இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சிந்தனைகளை, கருத்துக்களை கவனத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அறக்கட்டளை நிறுவனர் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு நான் சென்னை தேவாங்க மகாஜன சபையினுடைய சிறப்பு விருந்தினராக கடந்த 1 மாதத்துக்கு முன்பு கலந்து கொண்டு என்னுடைய எழுச்சி உரையை நான் ஆற்றிய போது
இவனிடத்திலே கொடுத்தால் ஒரு படிக்கட்டி கரைந்து போகாமல் 100% மாணவர்களுக்கு சென்றுவிடும் என்ற அந்த சிந்தனையை அந்த மேடையிலே வந்திருந்த திரு சீனிவாசன் அவர்கள் புரிந்து கொண்டு என்னை அதுக்கடுத்ததாக நான் திருப்பூர் வந்து விட்டேன். நான் மற்ற நிகழ்ச்சிகளே நான் தொடர்ந்து என்னோட பயணத்தை பயணிக்கும் போது ஒரு வாரம் கழித்து அழைக்கிறார். நீங்கள் சரியான நபர், நான் தருகின்ற பேக் ஒரு சேதாரம் இல்லாமல் சென்றுவிடும் என்று என்னிடத்தில் தெரிவித்து அவர் தெரிவித்த கருத்தை நான் தெரிவிக்கிறேன். என்னுடைய கருத்து இல்லை. ஆங்கில கல்வி படிப்பவர்களுக்கு பெற்றோர்கள் எப்படியாவது பேக்கை வாங்கி கொடுத்து விடுவார்கள். உண்மையா இல்லையா? சண்டகட்டியா நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். ஆங்கில கல்வி படிக்கிறவர்களுக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் மேன்மையில் இருப்பாங்க. அரசாங்க கல்வியில் படிப்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் சற்று சிரமமான சூழலில் நாம் படிப்பை தமிழ் கல்வியிலே அரசு பாடத்திட்டத்தில் படிக்க வைக்கும் போது சாதாரண மாணவன் அதே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவன் ஒரு பேக்கை சுமந்து கொண்டு சென்று அந்த படிப்பை தொடரும் போது அதுக்கு அருகிலே நம்முடைய வழக்க சொல்லாக வடப்பையிலே கூடையிலே சாதாரண பையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த மாணவனுடைய எண்ணம் ஏற்றம் அதை களைய வேண்டும். அந்த சிந்தனையை மாற்றினால் எனக்கும் இதே போன்ற பேக் கிடைத்து விட்டால் என்னுடைய கவனம் எல்லாம் படிப்பிலே செலுத்த முடியும் என்ற ஒற்றை சிந்தனையோடு என்னிடத்திலே இந்த பேக்கை வழங்கியிருக்கிறார். நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 ஊருக்கு கொடுத்தாச்சு. வள்ளிபுரம், காரவாளையம், தண்ணீர் பந்தல், இன்று சின்னவரம்பச்சேரி. இங்கே 127 மாணவர்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதாவது சின்னவரம்பச்சேரி, வரப்பாளையம், சந்திராபுரம், அண்ணாநகர், அதுபோக வேலப்பநாயகன் பாளையம், இந்த ஊர்களை சார்ந்து வந்திருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்க இருக்கிறோம். இப்ப என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த பேக் அவர் சொன்ன கருத்தை சொல்லிட்டாரு. இது நியாயமா இல்லையா? ஒரு மாணவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவனை பார்த்து எனக்கு இது கிடைக்கவில்லை, இது கிடைத்தால் நான் என்னுடைய கவனத்தை மாற்றி படிப்பிலே சென்று விடுவேன் என்று எண்ணுவது நியாயம் தானே? மாணவர்களை நீங்களே சொல்லுங்க. அந்த கருத்தை மெய்ப்பிப்பதற்காக அவர் கொடுக்கிறார். அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அணில் போன்று இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இதுல குறிப்பாக 9, 10, 11, 12 இந்த மாணவர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் உங்களுடைய சிந்தனையை படிப்புல மட்டும் கொண்டு செல்ல வேண்டும். என்ன காரணம்? பெற்றோர்களுக்கு சுமைகள் இருக்கக்கூடாது. அது எப்படி? நீங்கள் அடுத்து செல்லக்கூடிய வகுப்புகள் +1, +2 அதிலே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வகுப்புகளை நீங்கள் செல்லக்கூடிய தனியார் பள்ளி, அதுக்கு தான் நான் சொல்றேன். அரசு பள்ளியிலே எல்லாமே நார்மல் ஃபீஸ். தனியார் பள்ளி கோர்ஸுகளில் நீங்கள் செல்லும் போது நீங்கள் எடுக்கின்ற மார்க்குகள், 10th எடுக்கின்ற மார்க்குகள் 97% எடுத்தால் உங்கள் பெற்றோருக்கு கவலை இல்லை. அனைத்தும் இலவசம் பள்ளிக்கூடம் தருகிறது. உண்மையா இல்லையா? விளம்பரம் பதாகையில் அப்படித்தானே சொல்லுகிறது. உரத்தகவலை சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப நாம் என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். இதைத்தான் அவரும் சொல்லுகிறார். +1, +2, 10th மாணவர்களுக்கு நாம பேக்க கொடுக்கிறோம். ஆனா எங்களுடைய விஷயத்தை சொல்லிருங்க. நான் தருகின்ற இந்த பேக் அவர்கள் வாழ்க்கையை மாற்றம் செய்யுமா? முடியாது. ஆனால் உங்கள் எண்ணத்தை மாற்றம் செய்வது எப்படி? இந்த செட்டிமை கமிட்டி தோரை சார்ந்தவர்கள் இது போன்ற விழாவை நடத்தியிருக்கிறார்களா, கல்வி பரிசு விழா நடத்தியிருக்காங்களா என்றால் அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளில் நீங்க பங்கெடுக்கும் போது உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் ஆழமாக பதிந்து உங்களுடைய சிந்தனைகளை தூண்டும் விதமாக இது அமையட்டும் என இதை நாம் செய்கிறோம். நீங்கள் உயர்கல்வியிலே செல்லும் போது உங்களுடைய மதிப்பெண்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து உங்களுடைய என்ன சொல்றது, நாம் செல்போனு, விளையாட்டு, மற்றபடி இதர பொழுதுபோக்குகளை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய கவனம் படிப்பு மார்க்கு தான். இப்ப நீங்க சொல்லுவீங்க, இன்னைக்கு உலக கதாநாயகன் கமலஹாசன் அவர் என்ன படித்தாரா? அவர் அதிகம் படிக்கல, ஆனா எனக்கு மேன்மை அடைஞ்சிருக்காருல்ல. அப்ப படிச்சாதான் நாம நல்லவங்களா? படித்து கோல்டன் மெடல் வாங்கினவங்க எல்லாருமே இன்னைக்கு சாதனை புரிந்திருக்கிறார்களா என்றால், அடுத்தது படிக்காதவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்களா? திருக்குறளை சாத்தியம். படிக்காதவர்கள் கவர்மெண்டோ மற்ற துறைகளிலோ வெற்றி
பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று ஐடி என்ற ஒரு துறை, அந்த துறைக்கு நீங்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது உயர்கல்வியில் சாதனை புரிந்து அடுத்தடுத்த அந்த ஐடி ஃபீல்டில் நீங்க நுழையும் போது சாதாரண உங்கள் குடும்பத்தில் 2000 ரூபாய் வாடகை வீட்டில் இருந்தவங்களுடைய இன்னைக்கு வாழ்வாதாரம் நீங்க கண்ணால பார்ப்பீங்க. அப்படியே திடீர்னு அந்த தம்பி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க, அல்லது இன்னும் படிச்சு வேற கல்லூரிக்கு வேற துறையில வந்து சிறந்து விளங்குறாங்க, இன்ஜினியரா டாக்டரா அல்லது ஏதோ ஒரு துறையில சிறந்து விளங்குகிறார் என்றால் அது படிப்பினால்தான். அப்ப அந்த குடும்பத்தை நீங்க பார்க்கும்போது ஓட்டு வீடா இருந்தது, அந்த வீடு மாற்றப்பட்டு காங்கிரீட் பில்டிங்காக மாறுது. இல்ல வாடகை வீட்டில் இருக்கிறவங்க காங்கிரீட் பில்டிங் போய் 2000 வீடு 5000 ரூபாய் வாடகை கொடுத்து இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதார மாற்றம் அவங்களுடைய எல்லாமே வளமா இருக்குது என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் ஒருவர் படித்து வேலையில் சென்றதுனால் உண்மையா இல்லையா? அப்ப நாம் என்ன செய்யணும்? படிப்புல கவனம் செலுத்த வேண்டும். படிப்பு தான் சிறந்தது. இதுல இவர் உதாரணம் இங்க சீனிவாசன் அவர்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவில் 750 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனார். இன்னைக்கு அவர் அமெரிக்கன் சிட்டிசன். 750 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனவர் இந்த கம்பெனி விலைக்கு வாங்கிட்டார். எப்படி? அவருடைய உழைப்பு தேடணும். அடுத்து என்ன தேடணும்? ஒரு இடத்துல போய் நாம் நிற்க கூடாது. அடுத்த பாதையை நோக்கி நம்ம போகணும். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம், தொழில உட்கார்ந்தோம், இந்த தொழில் போதும் இருக்கக்கூடாது. அது கைத்தறி, அது அதோட சரி, அவங்க அடுத்தடுத்து நம்ம உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா படித்த மாணவர்கள் அடுத்தடுத்த என்ன ஓட்டங்களை வைத்து தன்னுடைய முயற்சியினால் இன்னும் இவரை போன்று ஒரு நிறுவனத்தையே விலைக்கு வாங்கியிருக்கிறார் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய முயற்சி. இப்ப அதுல இருந்து கிடைச்ச தொகையை தான் இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்காரு, யூடோஸ்டாப்பார். அந்த நிறுவனத்துல 10%, அதாவது பிரைவேட் லிமிடெட்னா ஒரு 10% வருமானத்தை பொது நோக்கத்துக்கு பயன்படுத்தணும். இப்ப அவர் எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறாரு. நாம் அவரிடம் ரிக்வஸ்ட் கொடுக்கிறோம். என்னடா ஒரு பொது நிறுவனத்துல பொதுவாக கொடுக்குறவங்க எப்படி ஒரு கண்ணடிக்கு மட்டும் கொடுக்குறாருன்னா அவர் தன் சமுதாயத்தை நீங்க கேட்கறீங்க நான் தர்றேன் அப்படிதான் சொல்லிக்கிறேன். ஆனா மற்ற சமுதாயத்துக்கும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு, பெங்களூர்ல மட்டும்தான். ஆனா இங்க நாம் ரிக்வஸ்ட் கொடுக்கிறோம், அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த அடிப்படையில் அவர் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? படிப்பு தான். இப்ப 10th +1 +2 போறவங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா அதாவது 100% தத்தெடுத்துறாங்க கல்லூரி, அதாவது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கடுத்து உங்களுடைய மார்க்குடைய அடிப்படையில் உங்களை வந்து ஒரு 95 விழுக்காடுகள் எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து சுமைகள் இருக்காது. அடுத்ததா நீங்க இதை +1 +2 முடிச்சுட்டு நீங்க கல்லூரி போறீங்க. இந்த +1 +2 நீங்க எடுக்கிற மார்க்குகள் எய்டருக்கு நீங்க எடுக்கிற மாதிரி வரணும். என்ன காரணம்? அதாவது ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்தவரைக்கும் எய்டு, இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே ஜேஇ அப்படிங்கிற அந்த பயிற்சி வகுப்புகளில் நாம் வந்து பங்கெடுத்து அதிலே அதாகட்டும் அல்லது MBBS ஆகட்டும் நீட் ஆகட்டும் நாம் +2 எடுக்கிற மார்க்குகள் நீடு கிடையாது. நீடுக்கு அந்த மார்க் தனி. ஆனா ஆர்ட்ஸுக்கு நீங்க எடுக்கிற +2 மார்க் 3 சப்ஜெக்ட் 98% நாம் பிசி கோட்டா. இது குறிப்பா பாத்துங்க, நாம பிற்படுத்தப்பட்டோர். அது எந்த வகையில பிற்படுத்தப்பட்டோம்னா மொழி சிறுபான்மையினர். யாருக்காவது தெரியுமா நாம மொழி சிறுபான்மையினர்? இல்ல செட்டியார பொண்ணு மொழி சிறுபான்மையினர் உங்களுக்கு தெரியுமா? நாமெல்லாம் இல்ல, பரவாயில்ல. இப்ப நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்க. நாம் லிங்கஸ்ட் மைனாரிட்டி. படித்த குழந்தைகள் அடுத்து +1 +2 முடிச்சு நீங்க அப்ளிகேஷன் வந்து என்ரோல் பண்றப்போ அதுல மைனாரிட்டிங்கிற ஒரு கேட்டகரி வரும். இதுவரைக்கும் லிங்கஸ்ட் மைனாரிட்டிக்கு தரப்படவில்லை. நாங்கள் தருவதற்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப மைனாரிட்டி மட்டும்தான் கொடுத்தது. மைனாரிட்டின்னு முஸ்லிம் பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள். நாமெல்லாம் மொழி சிறுபான்மையினர், நாமளும் சிறுபான்மையினர் தான். நம்மளுக்கு ஒரு ஆணையம் இருக்குது. அந்த ஆணையம் சென்னையில இயங்கிட்டு இருக்குது. அந்த முழுமையா செய்யப்படல, அதையும் இயங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி நீங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பு பதிவு செய்யப்படும் போது கூட பிசிங்கிற பட்டியலை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். இதுல நீங்க லிங்கஸ்ட் மைனாரிட்டிங்கிறது முக்கியம். அந்த லிங்கஸ்ட் மைனாரிட்டி எதுக்கெல்லாம் தருதுன்னா கல்வி நிறுவனங்களை நீங்க துவக்கப்படுவாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிறவங்க பெற்றோர்களாகட்டும், இங்க மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருலாகட்டும் கல்வி நிறுவனங்களை நாளைக்கு துவக்கப்படும் போது நீங்க லிங்கஸ்ட் மைனாரிட்டினா உங்களுக்கு அரசாங்கம் சிறப்பு சலுகை தருது. ஒரு இன்ஸ்டிடியூஷனை துவக்கப்படும் போது அது எப்படி? அதுதான் அந்த ஆணையத்துக்குள்ள விதி.
நம்மளுக்கு மட்டும் தரல, தெலுங்கு தேவாங்க, கன்னட தேவாங்க, சௌராஷ்டிரா, மலையாளிசை, இன்னும் 13 மொழிகளை சார்ந்து அவங்களுக்கு லிங்கஸ்ட் மைனாரிட்டியை தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சு இப்போ ஓராண்டுக்கு மேல ஆயிடுச்சு. கர்நாடகாவில் அருமையா செயல்பட்டு இருக்கு இந்த லிங்கஸ்ட் மைனாரிட்டி. நம்மளுக்கு முழுமையா இந்த செயல்பாடுக்கு வரல. வந்துட்டால் உங்களுக்கு எல்லாமே கல்வி நிறுவனங்களை துவக்குவதற்காகட்டும், அந்த லிங்கஸ்ட் மைனாரிட்டி நாம் அந்த கேட்டகரி, அதாவது எஜுகேஷன், நாம மாணவர்கள் படிக்க போகும்போது கூட அந்த மாணவனுடைய என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன்ல நீங்க உள்ள போனீங்கன்னா பிசி, அதுக்கப்புறம் பிசிக்கு அப்புறம் நீங்க பிசியில் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்றப்போ மைனாரிட்டியா, அந்த மைனாரிட்டிங்கிற ஒரு ஃபோல்டர்ல 2 பேருக்கு மட்டும் தான் சுட்டி காட்டுது. இன்னும் நம்மளை உள்ள இணைக்க வேண்டும், அதாவது நம்ம கொடுக்கப்பட்ட 12 கம்யூனிட்டிகளையும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதன் கூடிய விரைவில் அரசாங்கம் மனசு வைத்தால் நடக்கும். அப்போ நாம் மொழி சிறுபான்மையினர், இது முக்கியம். இந்த மொழி சிறுபான்மையை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் நீங்க டிசியில உங்களுடைய மதர் டங் தாய்மொழியை என்னவா கொடுத்திருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல கொடுத்தவங்க தமிழ்ல சொல்லுங்க. கிடையாது. கன்னடம் கொடுத்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க. இந்த தம்பிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? 100% கூட்டத்தில் ஒருத்தர் கை தூக்குறாங்கன்னா அந்த தம்பிக்கு மட்டும் எப்படி நாம் கன்னடியர் என்று தெரிஞ்சது? நம்முடைய பிறப்பு தாய்மொழி கன்னடம். இதுவரைக்கும் நடந்தது தப்பு இல்லை. நாம் தமிழ் தாய் வணங்குகின்ற, நம்ம தாளாட்டி சீராட்டி வணங்கிய இந்த பூமிக்கு தாய் மண்ணை நாம் செகண்டரி லாங்குவேஜ் வைங்க. நாம் கன்னடியர். இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறந்து அட்மிஷன் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறவங்களுக்கு நாம் கன்னடியர் என்ற அந்த டிசியில நீங்க பதிவு செய்யணும். அப்பதான் நீங்க லிங்கஸ்ட் மைனாரிட்டி. ஏன்னா அது மொழி சிறுபான்மையினர். அப்ப நீங்க போய் மைனாரிட்டி நாளைக்கு உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் தமிழ்லயே நான் லிஸ்ட போட்டுட்டு நான் எப்படி மொழி சிறுபான்மையினர் ஆக முடியும்? இதுவரைக்கும் தவறில்லை. இனிமேல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாளைக்கு சேர்த்தக்கூடிய குழந்தைகளுக்கு நம்முடைய தாய்மொழி கன்னடம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. கன்னடன்னு உரத்த சொல்லுங்க. நாம் செட்டியார் அல்ல. தேவர், முத்துராமலிங்க தேவர் மகானுடைய சமுதாயம் தேவர் என்று சொல்கிறது இல்லையா? அதே போல தேவர மகரிஷியோட சமுதாயம் தேவாங்கர் மட்டுமே. செட்டியார் என்ற ஒரு பட்டம் மட்டும்தான் இருக்குது. அந்த வார்த்தை உச்சரிப்பு நல்லா தெரிஞ்சுக்கங்க. செட்டியார், செட்டி யார் இல்ல. நம்மள வெளிய சமுதாயம் கூப்பிடுறாங்க தேவாங்கர் செட்டியார் சொல்லி போறாங்க. நாம் இனி இன்றையிலிருந்து நம்ம சொல்லணும், நாம் தேவாங்கர் மட்டுமே. நாம் 24 மணி செட்டியார் இல்ல, நாட்டுக்கோட்டை செட்டியார் இல்ல, 12ஆம் செட்டியார் இல்ல, 24 மணி தெலுங்கு செட்டியார் இல்ல. நாமே செட்டியார் எடுக்கணும். நம்மளுக்கு தான் தேவர மகரிஷியுடைய அந்த சொல்லு இருக்கு இல்லையா, தேவாங்கர். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? உன் சாதியை சொல்லுவதற்கு எந்த தயக்கா? அருமையான சாதியில கொடுத்திருக்க தேவாங்க தெய்வ பிராமணர் சமுதாயத்துல உன்னதமான தொழிலை செஞ்சிருக்கீங்க. ஒரு மனிதன் உணவில்லாமல் 48 மணி நாள் வாழலாம். ஒரு மானிட பிறவி அவர்கள் ஊனமாக இருந்தாலும் சரி அல்லது மனநலை துண்டியிருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் கூட மானத்தை மறைக்க முடியாது. அவங்க அந்த அளவுக்கு ஆடையை ஒழுங்குபடுத்துறாங்க. அப்போ நாம் உன்னதமான தொழிலை புரிந்த இறைவனுக்கு ஆடை நீதி கொடுத்த தேவர மகரிஷியுடைய வம்சம். இவர்தான் நம்முடைய உடல், இவர்தான் நம்முடைய ரத்தம், இவர்தான் நம்முடைய சதை. அணுவும் இவரே. இவர் யார்? எம்பெருமான் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கின்ற ஜோதி பிளம்பாக தோற்றுவிக்கப்பட்டவர் தான் தேவாங்கர். இவர் எதற்காக படைக்கப்பட்டார்? இறைவனுக்கு ஆணையை கொடுப்பதற்காக படைக்கப்பட்டார். அது எவ்வளவு ஒரு புண்ணியமானது. ஒருபோதும் கூட நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. நான் வேற சமுதாயத்தில் பிறந்திருந்தா நான் நல்லா போயிருப்பேன். இந்த சமுதாயம் சிறப்பான சமுதாயம். ஒரு தேவாங்க தெய்வ பிராமணன் என்று சொல்வதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இறைவனுக்கு அமலை கொடுப்பதற்காக படைக்கப்பட்ட தேவர மகரிஷி தன்னை அதற்கு மரச்சட்டங்களை செய்வதற்காக மயனை அழைத்து சிவபெருமான் விஸ்வகர்மாவை அழைத்தார். தேவர முனிவனுக்கு நெசவு செய்வதற்கு மரச்சட்டத்தை செய்த கைத்தறியாளர். அவர் கைத்தறி மரச்சட்டத்தை செய்வதை அப்படியே ரத்தன கல்ல எல்லாத்தையும் இணைச்சு ஒரு கைத்தறி உருவாக்கி கொடுத்தார். அதை யாருக்கு நூல் பெற்றார்? இந்த வரலாறுலாம் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் டைம் எடுத்துங்க. எப்படி கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்களோட ஆட்கள் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்.
தேவர முனிவர் நூலை பெறுவதற்காக சிவபெருமான் கட்டளையிட்டு திருமாலிடம் சென்று தாமரை தண்டில் உள்ள அம்மையார் லட்சுமி அம்மையாருடைய தாமரை தண்டில் இருந்த வீட்டுக்கின்ற பீடத்தினுடைய தாமரை தண்டில் நூலில் இருந்து பெற்றுக் கொண்டு வந்து நெசவை செய்ய சொன்னார். அப்படி பெற்று வரும்போது உனக்கு இடையூறு ஏற்படும், அதை காப்பதற்கு சக்கராயத்தை திருமால் கொடுத்தார். அன்னை பராசக்தி மகனே, அன்னை சொல்றார், மகனே நீ எப்பொழுது அழைத்தாலும் நான் முன் தோன்றுவேன் என்று சொன்னார். இதெல்லாம் நீங்க ஒரு சிலருக்கு கேட்டிருக்கலாம், அந்த விருத்தத்தில் வரும். இவர் போனார், திருமாலிட்ட போய் வாங்குறார், சக்கராய படையை கொடுத்தார், மூளையை கொடுத்தார். திருப்பி வரும்போது என்ன நடக்கிறது? திருப்பி வரும்போது மாயாவனத்தில் அரக்கர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். மாயாவனத்தில் அரக்கர்கள் சூழ்ந்து கொள்ளும் போது அன்று அமாவாசை. இது இருட்டான பகுதி. அரக்கர்களுக்கு வெளிச்சம் வந்தால் அரக்கர்களுக்கு பெரியாக கண்ணு தெரியாது. தேவட மகராசி தன்னுடைய சக்கராயத்தை அனுப்பி ஓரளவுக்கு அந்த அரக்கர்களை தோஷம் செய்கிறார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு துணியிலிருந்து ரத்தம், புது புது அரக்கர்கள் உருவாகிறார்கள். சாமுடி அடைக்கிறார், ரத்தத்தை குடியிட்டு சிங்கத்தை ஏற்பாடு செய்கிறார், ரத்தத்தை குடியிட்டு. இப்படி அதுவும் ஓரளவுக்கு தான். அன்னை பராசக்தி தோன்றி இவர் அழைக்கும் போது தலையிலே பட்டொளி வீசுகின்ற ஈழத்தை தாண்டி அன்னை தோன்றுகிறார். அவள் பராசக்தி அன்னை பார்வை. அவள் தோன்றி அரக்கர்களை அழைத்து அந்த நூலை காப்பாற்றி நெசவு செய்கிறார். அந்த இரவுதான் அன்னை ராமலிங்க சௌடேஸ்வரி பிறந்த நாள். அதுதான் அமாவாசை. அமாவாசை என்று அவள் கட்டளையிடுகிறார், மகனே உன்னுடைய குலமக்கள் அமாவாசை என்று நித்திய பணியாக என்னை பூஜித்து சிறப்பாக இறை வழிபாடு செய்யுங்கள், உங்கள் குலம் தலைக்கட்டும் என்று சொன்னார். இது ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவருக்கு நான் சொல்றேன். இப்படி அவர் நூலை பெற்று வந்து தேவர்களுக்கு வழங்கி தேவர்கள் மகிழ்ந்து சூரியனுடைய தங்கை தேவதத்தையை மனம் புரிந்தார். முதல்ல தெய்வங்களுக்கு வழங்கினாரே, பிறகு பாதாளம் சென்று நாகராஜனுக்கும் ஆதிசேடனுக்கும் வழங்கினார். அவர்கள் மகிழ்ந்து தன்னுடைய மகனை சந்திரரேகையை மனமுடித்து கொடுத்தார். இப்படி ரிஷி பத்திரிகள் தேவட முனிவர்களுக்கு ஒவ்வொரு அவதாரத்திலும் உருவானது. இறுதியாக மாநில ரூபத்திலே நேபாள நாட்டிலே ஆமேத நகரிலே அவர் மன்னராக இருந்தவர்களுக்கு சாபத்தை கொடுத்து சாபத்தை விமோசனம் செய்து அவர் ஆட்சி புரிந்தார். இன்றும் நேபாள நாட்டிலே ஆமேத நகரிலே நம்முடைய தேவாங்க செல்வதற்கு தனி வழிகள் இருக்கிறது. எவ்வளவு முடியுமானது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியல, தெரியும் சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. உங்க வேலை தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த தேவதனுடைய வரலாறு இவ்வளவு அற்புதமானது. இவரால் பூணூலும் வழங்கப்பட்டது இறைவனுக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக. இவரால் பூணூலும் வழங்கப்பட்டது, ஆணையும் வழங்கப்பட்டது. ஆனால் தெய்வங்கள் எல்லாம் மர ஒளி தந்திருந்த போது இவரை தோற்றுவிக்கப்பட்ட போது ஆணையும் பூணூலும் தனித்தே அவர் பிறந்தார். அதுதான் நல்லது. ஏன்னா பூணூல் அணிஞ்சு அவர் வந்துட்டார். இதுக்கு இடையில நமக்கு முன்பாக மன்னராட்சி காலத்திலே ஒரு விவாதம் நடக்கிறது. நாம் திருவோணம் ஏதாவது அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் நாமளும் ஒட்டுக்கா பூணூல் அணிஞ்சிட்டு இருந்தோம். அப்போ நம்மளை போன்ற என்னை போன்ற ஒரு புலவர்கள் அங்கே நான் புலவர் இல்லை. அந்த ராஜா சபையிலே நமக்கு விவாதம் எடுத்தது. நாங்கள் இறைவனுக்கு ஆலய நீதி கொடுத்து இறைவனுக்கே அற்புதமான செயலை செய்கிறோம், ஒரு தெய்வ பணியாளர்களை செய்கிறோம், நாங்கள் குலகுருவாகவும் இருக்கிறோம், இந்த சமுதாய மக்களுக்கு வேதங்களையும் கற்று நாங்கள் குருவாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் முதலிலே நாங்கள் பூணூல் அணிய வேண்டும் என்று, அதற்கு பிறகு அவர்கள் அணிய வேண்டும் என்று மன்னர் அதை விசாரித்து நம்முடைய வரலாற்றை அண்ணா வாங்க மரியாதைக்குரிய டாக்டர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் இன்று வருகை வந்திருக்கிறார். முன்னாடி
இந்த அளவுக்கு நமக்கு திருவோண நட்சத்திரத்திலே பூணூல் அணிவதற்கும் உரிமை வழங்கப்பட்டது. இது போராடிகள் பெற்றது. திருவோண நட்சத்திரத்திலே நாம் பூணூல் அணிந்து கொண்ட பிறகுதான் அவர்கள் பூணூல் அணிகிறார்கள் பிராமணர்கள். அதனாலே நம்முடைய குலத்தொழில் கைத்தறி நெசவு, குலக்கல்வி அப்படின்னா வேதம். இதுல இன்னைக்கு நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீங்க படித்த மாணவர்கள் செக் பண்ணி பாருங்க. 30A. இந்த 30A என்கிறது என்ன சொல்றது? சிறுபான்மையினர் தங்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளலாம், கல்வி நிறுவனங்களை துவக்கலாம், மொழியால் அவருடைய வழக்கச் சொல் மொழியிலே கற்றுக்கொள்ளலாம் என்று. ஆனால் மொழி சிறுபான்மையினர்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு 1948 நேர்காலத்திலே அது நம்மளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மறுக்கப்பட்டது. இப்ப மோடி என்ன செய்யறார்? அனைத்து சமுதாய மக்களும் மொழி, எந்த மொழியில் நீ கல்வி கற்க வேண்டுமோ அனைத்தும் நாம் கல்வி கற்க வேண்டும் என்ற ஏற்பாடை செய்து அந்த பழைய சட்டத்தை நீக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு நாம் குலக்கல்வி இன்னைக்கு நாங்க ஜெயக்குழுவிட்ட சண்டை கட்டுறோம். சுவாமிஜி என்ன பண்றாங்கன்னா, நம்ம திருமுத்துமலையில ஹம்பி பீடம் இருக்கு, அங்க வருஷத்துக்கு ஒரு ஆனுவல் எக்ஸாம் அப்பெல்லாம் ஒரு 15 நாள் ப்ரோக்ராம் போடுவாங்க. சேலம் மல்லி சாஸ்திரிகள் தலைமையில ஒரு 15 நாள் வேத பாடசாலை நடக்கும். நானும் போயிருக்கிறேன். அதனுடைய நேரடி நிகழ்ச்சிகளை நெசவாளி சேனல் ஒளிபரப்பிக்கிறோம். அப்படி அந்த 15 நாள் நிகழ்ச்சி 10வது சாமி எங்களுக்கு நீங்க எப்படி முஸ்லீம் பெருமக்கள் மதராசாக்கள் சொல்லித் தருவது போல 2 ஆண்டுகள் ஒரு பட்டய சான்றிதழ் நீங்கள் வகுப்பு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது நமக்கு உரிமை வழங்கவில்லை விஜயகுமார் அப்படின்னு சொன்னார். இப்பதான் தெரியுது நம்மளுக்கு இணைக்கப்பட்ட அநீதி. நாம் ஏன் மொழி கல்வி கற்கவில்லை? இன்னைக்கு நம்மளோட மொழி கன்னடியம் என்று மட்டுமே நாம சொல்றோம். ஆனா நம்மளால கன்னடத்தில் எழுத தெரியாது, கன்னடம் எழுத்துக்களை படிக்க தெரியாது. என்ன காரணம்? நமக்கு இணைக்கப்பட்ட அநீதி. அதுதான் 30A. இன்னைக்கு சாயந்தரம் நீங்க போய் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க, கூகுள் இருக்கு. 30A அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அது தெளிவா இருக்கு. மொழி சிறுபான்மையினருக்கு மறுக்கப்பட்டது. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினாங்க. ஆனாலும் வரையறை செய்யப்படும் போது அதை நீக்கப்பட்டுட்டாங்க. அப்போ மொழி சிறுபான்மையினராகிய முஸ்லிம் பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் மட்டுமே தங்களுடைய கல்வி நிறுவனங்களை தங்களுடைய மொழியை படிக்க சொல்லிட்டாங்க. நமக்கு மறுக்கப்பட்டது. அப்படி நாம் படிக்கும் போது லிங்கஸ்ட் மைனாரிட்டி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். இப்படி கன்னடம் நமது மொழி முக்கியமானது. இதை நீங்க ஆழமாக தெரிஞ்சுக்கணும். இப்ப தேவள மகரிஷி ஓரளவுக்கு இந்த வரலாறை நான் சொல்லிட்டேன். இந்த தேவள மகரிஷி இறைவனுக்கு ஆடை எழுதி கொடுத்ததுனால, மாநிலத்துக்கும் ஆடை எழுதி கொடுத்து உன்னதமான தொழில் செய்ததுனால ஒவ்வொரு கைத்தறி நெசவாளரும் ஒவ்வொரு தேவாங்கர் வீட்டிலையும் இந்த படம் பூஜிக்கப்பட வேண்டும். அதுக்காகவே நாங்கள் இந்த டோனஸ்ட கேட்டு 10,800 காப்பி வாங்கிக்கிறோம். இது ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் வழங்கப்படுகிறது. அனுதினமும் இந்த படத்தை நீங்கள் பூஜிக்க வேண்டும். மாணவ செல்வங்கள் தங்களுடைய ஜாமெட்ரி பாக்ஸ்லையும் தங்களுடைய பெரிய படிப்பு படிக்கின்ற பெண்களாகட்டும், நம்முடைய இளவரசர்களாகட்டும், உயர்கல்வி போறவங்க தங்களுடைய பாக்கெட் மணி பர்சலை வச்சுக்கோங்க. அதே போல நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் செல்போனுக்கு பின்னாடி வைங்க. என்ன காரணம்னா, அடுத்தது வர்றேன், இந்த படத்தை பயன்படுத்தி நீங்கள் அரசு துறைக்கு போறீங்க. அங்க நம்மளுக்கே அறியாம நம்ம தேவாங்கர் இருக்கலாம். நாம போய் நம்ம நெத்தியில தேவாங்கர் சொல்லிட்டே போக வேண்டியதில்லை. இந்த படத்தை செல்போன்ல பின்னாடி வச்சுட்டீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது தேவாங்கரை தவிர எவனும் வைக்க மாட்டாங்க. அப்போ இந்த படத்தோடு செல்லக்கூடிய நபர் தன்னுடைய பிரச்சனைகளை அங்கிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு பணம்லாம் தர மாட்டாங்க. நீங்க போகிற விஷயங்களை அவரை கையெழுத்து செல்லுபடி செய்யுமா அல்லது அவரால் இந்த துறைக்கு போங்க அதை நடக்குங்கிறத அவர் செய்வார். இதைத்தான் நான் அடுத்து சொல்லுவாங்க. நீங்க படிச்சுட்டீங்க, 10th முடிச்சிட்டீங்க, +1 முடிச்சிட்டீங்க, +2 முடிச்சிட்டீங்க, டிகிரி முடிச்சிட்டீங்க, டிஎன்பிசிக்கு நீங்க போங்க, மத்திய அரசுடைய யூபிஎஸ்சி போங்க. என்ன செய்யணும்? போராடி நீங்க அந்த இடத்தை பிடிக்கணும். அதுதான் அதிகாரம். நாம் ஆட்சி அதிகாரத்திலே பின்தங்கி இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல சமுதாயங்கள், பல நபர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்த யாரையும் சுட்டிக்காட்டல. நாம் ஏழ்மை அடையணும். நம்ம சமுதாயத்தை மட்டும் நீங்க படிச்சுட்டு ஐடிக்கு போறவங்க தாராளமா போகலாம், அதுல தவறு இல்லை. ஆனால் அதிகாரங்களே குறைவான வருமானமாக இருந்தாலும் கூட
நீங்க ஒரு தாசில்தாரா போனீங்கன்னா, ஒரு டிஆர்ஓ போனீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ்ஆ, ஒரு ஐஎஃப்எஸ்ஆ, அந்த அந்த மிடுக்கு எப்படி இருக்கும்? அது பணம் ஈடு செய்யுமா? சொல்லுங்க மாணவர்களே. அதுதான் நான் சொல்றேன், அதிகாரத்தில் நீங்கள் அமர வேண்டும். நீங்கள் படித்து அதிகாரத்தில் அமரும் போது உங்களை அணுகுகின்ற தேவாங்க நெசவாள மக்கள், தேவாங்கராக யாராக இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுங்க. இது நான் இங்க பேசியே ஆகணும். ஏன்னா இது போன்ற யாரும் கேட்டதில்லை. எல்லாரும் படிக்கிறாங்க, போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனா நாங்க தேவாங்கனுடைய தீவிரவாதிகள். நம் சமுதாயம் மேற்கொள்ளணும்னா நமக்கு ஏதோ சொல்லிட்டு ஆகணும். இது உங்களோட சிந்தனையை படிக்க வேண்டும், அதிகாரத்தில் உட்கார வேண்டும். அது டிஎன்பிசி ஆகட்டும், யூபிஎஸ்சி ஆகட்டும், எதுல வேணாலும் முயற்சி பண்ணுங்க. மத்திய அரசு படிக்க போகும்போது ஓபிசி அதெல்லாம் நான் வச்சுங்க. மத்திய அரசு நீங்க எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளும் நீங்க ஓபிசி கேட்டகரி எழுதுறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் பிசி. அது ஓபிசி தான் நம்மளுக்கு. போராடி வாங்குங்க, வாங்கித்தான் ஆகணும். கடுமையான உழைப்பு, குடும்பம், சொந்தம், பக்கத்து வீட்டுக்கார நம்ம சொந்தம் எவ்வளவுபடுத்திட்டு உண்டாம வேலைக்கு போலியா? இதெல்லாம் டிஎன்பிசியில போறப்போ யூபிஎஸ்சியில போறவங்க கூட மன இறுக்கங்கள். அவன் அதுக்காகவே தயாராகிட்டு இருப்பான். 3 வருஷம் 4 வருஷம் ஒரு கோச்சிங் சென்டர்ல எங்கோரு பக்கம் வீட்டை விட்டு போட்டு போய் சென்னை பயணத்துல எங்கோரு பக்கம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவனோட இடத்துக்கு போகும்போது உனக்கு முன்னாடி வயசாயிடுச்சு, வேலைக்கு போலியான்னு அதெல்லாம் நீங்க மைண்டே வச்சுக்காதீங்க. வெற்றி அடையணும்னா ரஜினி முகமது போட்டு பணியெடுக்க வரும். ஒரு நாள் வெற்றி கிடைக்குது. 10 தேர்வு நம்மளுக்கு 12 அட்டம் இருக்கு. ஓபிசியில 12 அட்டம் இருக்கு. அந்த வயதிலிருந்து சொல்றேன், 12 அட்டம் கூட நான் ஏதோ அட்டம்ல நாம வரலாம். அது அன்னை ராமநாத சோழேஸ்வரி அணிதரம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி செய்யற மட்டும் நீங்க விட்டுறாதீங்க, ஒருவரும் விட்டுறாதீங்க. அந்த அதிகாரம் உங்களை மேம்படுத்தும். அதுக்கப்புறம் ஆட்சி. இப்ப நான் கேட்கறது நம்ம சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், பஞ்சாயத்து எத்தனை பேர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க? இந்த ஊர்ல நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க வார்டு மெம்பர் இருக்காங்களா? இருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு வகையில கட்சி சார்ந்து வந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த சின்னவரம்பச்சேரியாகட்டும், இங்க இருக்கிற மற்ற ஊர்களாகட்டும், உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் நம் சமுதாய மக்கள் மேன்மை பெறணும், நம்ம சமுதாய மக்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்சிகள் கொடுத்தால் அவர்களை வெற்றி பெற செய்யுங்க. அது ஒருவரை கொடுத்தால் ஒருத்தருக்கு நீங்க ஊரே ஒற்றுமை வரணும். அதே ஒரே வார்டுல ஒன்றுக்கு மேற்பட்ட தேவாலயங்கள் கொடுத்தா நீங்க நடுநிலை எடுத்துங்க. அந்த இடத்துல நான் பார்சியாலிட்டி காட்ட மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் யார் ஜெயிச்சாலும் அப்படி எந்த கட்சியும் அல்ல. ஊர் கூட்டம் போல ஒருத்தர் நிக்கிறீங்க, உன் பிரச்சனையை உன்னோட யார் தீர்க்க வேண்டும்? நம் சமுதாயத்தை சார்ந்தவர் நாடாளுமன்ற, சட்டமன்ற, பாராளுமன்ற எது மேலும் ஆக வேண்டும். எப்படி ஆகணும்? இதுவோட வேலையில உங்களை நாங்கள் கண்டு பேசும்போதுதான் இது சாத்தியமாகும். வெள்ளச்சாமி என்ற ஒரு அமைச்சர் இருந்தார், உடுமலைப்பேட்டை சார்ந்த ஒரு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு இருந்தார். உடுமலைப்பேட்டையில வெள்ளச்சாமி அவர் 1975 எம்ஜிஆர் புரட்சி தலைவர் உடுமலைச்சாமி எம்ஜிஆருடைய பீரியட்ல அவர் அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் கோடி லட்சுமணன் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார். அதுக்கப்புறம் செல்வராஜ் வேட்டுப்பாளையம். இன்னைக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ. கிட்டத்தட்ட 45,000 மக்கள் நாம் இருக்கிறோம். தெரியாது, தமிழ்நாட்டில் 45,000 மக்கள் நம்ம கன்னடிகராக, தெலுங்கு தேவாங்கராக இருக்கிறோம். இருக்கிற ஒரு எம்எல்ஏ தான், அது சேலம் பாலசுப்ரமணியம். அந்த இந்த ரீதியாக வந்திருக்காரு. இடையில ஒரு 10 ஆண்டுகள் கேப், 0வா இருக்கு. இன்னைக்கு 1 தான் வந்திருக்குது. நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்ற, நாடாளுமன்ற அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வரக்கூடிய வெகுமதிகள் உங்களை அடையிறது ஊராட்சி தேர்தல், பஞ்சாயத்து, இதெல்லாம் உங்க வார்டு மெம்பரை நீங்க நிறுத்துவீங்கன்னா நீங்க ஒற்றுமையோடு இருந்து கட்சிகள் நிறுத்தினால் வரவேற்க, ஒன்றுக்கு மேற்பட்டு நிறுத்தினால் நீங்க நடுநிலை. கட்சிகளே உங்க பகுதியில் தரல, ஆனால் கடந்த காலத்தில் ஒருத்தர் வாக்கு வங்கி வாங்கினார். அந்த வாக்கு வங்கி நம்ம ஊர்ல இருக்குது, அந்த வார்டு இருக்குது. அப்ப நாம என்ன செய்யணும்? ஊர் கட்டுப்பாடு போட்டு உங்களுக்குள்ள ஊர் பெரியவர்களா சேர்ந்து ஒருத்தர் நிக்க வைங்க. அப்பா நீ நில்லு, ஊர் கட்டுப்பாடு போடுங்க. அப்படி ஒரு சூழல் வந்தால் ஊர் கட்டுப்பாடு போடு. எப்படி அமாவாசை நிறைய கட்டுப்பாடு, ஒரு வீட்டுல மட்டும் நெசவு சேர்க்காது. அது போல ஒரு ஊர் கட்டுப்பாடு போட்டு நம்ம மக்களை வெற்றி பெற செய்யுங்க. அப்ப நம்ம பிரச்சனைகளை நாமளே நம்ம நாட்டில் வச்சு நாம் முடிக்கலாம். முடியுமா முடியாதா? நிக்க வைங்க. நாங்க ஆதரவு தரோம், தேவாங்கர் ஆதரவு தரோம், எல்லாருமே கொடுப்பாங்க. அமைப்பு இல்ல, தனி ஒருத்தர்
கொடுங்க. அதுவுமே ஒரு நபர் இருந்தால் தான் ஆகும், ஒன்றுக்கு மேலே இருந்தால் ஆக முடியும். எனவே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாம் ஆட்சி அதிகாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். உண்மைங்க, இன்னைக்கு நமக்கு எத்தனை ஐஏஎஸ் இருக்காங்க? நந்தாசாமி ஆவணி கமிஷனர், பிரபாகர் டிஎன்பிசி சேர்மன். போன 1.5 மாதம் முன்னாடி நான் போய் அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவருக்கு வாழ்த்து சொல்லி ஏன் தேவர வளர்ச்சி படத்தை கொடுத்துட்டு வந்தோம். அடுத்ததாக நல்லி சுப்பிரமணிய செட்டியாருடைய மகன்மணி பேரன் இன்னைக்கு ஐஏஎஸ். இன்னைக்கு அனிதா மதுரையினுடைய வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறார். அவர்கள் ஐபிஎஸ் நினைக்கிறார். இப்படி நாம் விரல்விட்டு சொல்லக்கூடிய அளவே நம்முடைய ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் கேட்டகரி தான் இருக்குது. அப்புறம் ஃபாரஸ்ட் அதிகாரி ஒருத்தர் இருக்காரு சென்னையில், உயர் பொறுப்பில் செக்ரட்டரி லெவலில் இருக்காரு. இதெல்லாம் கம்மி. எப்படி நம்ம பிரச்சனையை தீர்க்கிறது? நம்மளுக்கு இந்த இடத்துலயே முடிஞ்சிடும், ஊராட்சியிலேயே முடிஞ்சிடும்னா ஊராட்சியிலே முடிக்கலாம். செக்ரட்டரியேட் லெவலுக்கு போய் நம்ம பிரச்சனையை தீர்க்கணும்னா எத்தனை ஐஏஎஸ் இருக்காங்க? 4, 5 தான். அப்ப இன்னைக்கு வந்திருக்கவங்க எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகணும், எத்தனை பேர் டிஆர்ஓ ஆகணும், எத்தனை பேர் ஐஎஃப்எஸ் ஆகணும்? ஐஎஃப்எஸ்ங்கிறது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் 2 இருக்கு. இப்படி உயர்கல்விகளை நாம் கற்றால் மட்டுமே நம்ம சமுதாயம் மேம்படும். உண்மையா இல்லைங்களா? தலைநாடு உண்மையா இல்லையா? உரத்த சொல்லுங்க பெற்றோர்களே, உண்மையா கையை தூக்குங்க. அதுபோல் அப்போ நாங்க பாடுபடுறது இவ்வளவு நம்ம பேசுற நிகழ்ச்சி ஒரு 2 பேர்த்த உங்க ஊர்ல இருந்து ஒருத்தரை உருவாக்கினால் போதும். நாங்க தமிழ்நாடு ஊரா போயிட்டு இருக்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 கிராமங்களுக்கு போனோம். 3 பேர் செலக்ட் ஆச்சுல, ஒருத்தருமே இல்ல, 5 பேர் தான் இருக்காங்க. ஒரு 100 பேர் இல்ல, ஒரு 10 பேர் ஐஏஎஸ் ஆயிட்டாங்க. பெருமை நாங்க பாடுபடுறது ஜெயப்பிரிவுக்கு அனுப்புறதுக்கு அது ஒரு பெருமை தான். ஆகவே நாம் அருமையாக படிக்க வேண்டும். எதிர்காலத்திலே நம்மை பலப்படுத்துவதற்கு இந்த கல்வி ஒன்றுதான் சிறந்தது. மேலும் இப்போ இந்த தேவர மகரிஷி ஜெயந்தி எப்படி முத்துராமலிங்க தேவர் ஜெயந்திய அனைத்து அரசியல் பிரமுகர்களும் கொண்டாடுறாங்க, அனைத்து சமுதாயம் கொண்டாடுறது, நானே கொண்டாடுறேன். என் மனசுல நீங்க இடம்பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். தேசியம் தெய்வீகமும் என 2 கண்கள். நம்ம தேவராஜ் என்ன சொன்னார்? ஆடை நீதி கொடுப்பதும் அரசாட்சி கண்கள் தான். அவர் செஞ்சு காமிச்சார். மானத்தை மறைத்தார், அரசாட்சி கொடுத்தார். இப்ப நாம் அதை மாற்றுவோம், 3 கண்களாக்குவோம். மக்கள் மானத்தை மறைக்க வேண்டும், அரசாட்சி மன்னனுடைய ஆட்சியாக நாம் மக்களாக திகழ வேண்டும், நாம் கல்வியிலும் திகழ வேண்டும். 2 மட்டும், அதாவது முத்துராமலிங்க தேவர் 2 கண்கள், நாம 3 கண். எப்படி சிவபெருமானுக்கு 3 கண்கள், 2 கண்கள், நெற்றிக்கண் 1. ஆக 3 கண்கள் நெற்றிக்கண் என்று தோன்றதினால் 3ஆவதாக நாம் தேவராஜனுடைய ஆடை கொடுப்பதை நாம் கடைசி நம்ம உயிர் மூச்சுக்கவரை நாம் செய்ய வேண்டும். கைத்தறி தொழில் மிகவும் உன்னதமான தொழில், யாருக்கும் அடிமை இல்லை. அந்த கைத்தறி தொழிலில் வீரப்பெண்கள் இருந்தார்கள். இன்னைக்கு வீரப்பெண்களை விரைவிட்டு எண்ண முடியல. மறைந்திருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு அவங்களோட முடிவுகளுக்காக போராடுறாங்க. வெளியிட்டால 4 மணிக்கு புருஷன் சந்திச்சு நெசவு உட்காரக்கு முன்னாடி ரோட்ல பாவத்தை ஏரியாவே கூட்டி சுத்தம் பண்றப்போ விசர்ஜனங்களை முறத்தால் கைத்தறியால் நெசவு பாவனத்தினுடைய தனியால் அடித்து விரட்டிய வீரப்பெண்கள் இந்திய தேவாங்க வெளியே வரமாட்டீங்க. உடனே என்னை கேட்பீங்க, உம்மொண்டாடி வரா ஐயா, நான் ஊருக்கே பாடுறேன். அவன் மக்களுக்கும் மாடுகளை பார்க்கிறோம். கணவர் வரவில்லை என்றால் மகளிர்கள் வர வேண்டும். சண்டைக்கு போய் சொல்ல, உங்களோட உரிமைகளை நீங்கள் உங்களிடத்துல பேசுங்க. முடியலையா? உங்களோட கூட்டம் ஏதாவது முன்னேற்ற சேரணும் அப்படின்னு நான் சொல்ல, சேர்ந்தா சந்தோஷம். இல்லைன்னா சின்னவர கச்சேரி மகளிர் அமைப்பு, திருக்கோயில் மகளிர் அமைப்பு, எங்க ஊருக்கு நீ வெளியூர் சட்டமன்ற உறுப்பினரை நீ மாத்து. ஊர் கூட்டத்தில் எடுக்கிற முடிவு மாத்திரக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இன்னொன்று தெரியுமா? ஊர் மகாசபை ஒரு முடிவெடுத்தால் அது நீதிமன்றமே கட்டப்படும். ஒரு 100 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தில் நீங்க முடிவெடுத்து ஒரு தீர்மானம் செலுத்தி அதை நீங்கள் அரசுக்கு அனுப்பினா அது சட்டமாக நிறைவேற்றப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அது அரசு தன்னுடைய கவனத்தை அதை செலுத்த வேண்டும். ஆனால் அது உண்மை. அதுக்குதான் கிராம சபை கூட்டங்கள் நடக்கிறது. ஊராட்சி மட்டத்திலே ஆகும், மட்டத்திலே ஆகும்.
அதனால சொல்றேன், வீர பெண்கள் எந்த வகையிலும் தேவாங்கர் பெண்கள் குறைந்து போகவில்லை, தேவர்கள் மகளிர்கள் குறைந்து போகவில்லை. கர்நாடகாவை மிக எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்க தேவரால் ஜெயந்தி என்று சொன்னால் தீபாவளி முடிந்து வருகின்ற துவதி திதி, அதாவது தீபாவளி முடிஞ்சு 4-5 நாள் துவதி திதி வரும். அந்த திதியில தேவாங்கர் ஜெயந்தி முத்துராமலிங்க தேவரை எப்படி வணங்குகிறார்களோ அதுபோன்று நம்ம தேவர மகர்ஷியை வணங்க வேண்டும். நாம் அவர் நமக்கு எல்லாமே கொடுத்தவர் அவர்தான். நாம் வேற எந்த தலைவரை வணங்க சொல்ல, நம்முடைய மகரிஷி வணங்க செய்கிறார். அதுக்கப்புறம் குளத்துக்கு ஒரு மகரிஷி இருக்கிறது, குளத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறது, வணங்குங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நெசவாளரும் காலை இருந்து நெசவில்கள் கை வைக்கும் போது தேவர மகர்ஷி வணங்க வேண்டும். அன்னை ராமலிங்க சமயேஸ்வரர். இன்னொன்று, நம்ம தெலுங்கு தேவாலயம் நம்ம தலைவரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். என்ன காரணம்னா, இன்னைக்கு சென்னையில சர்வீதி தியாகராயர், டி தியாகராயர், டி நகர் இருக்கு சென்னையில. ஒரு தெருவுக்கு பேர் டி நகர். அவர் நீதி கட்சியுடைய தலைவர். திராவிட கட்சி எல்லாம் அப்போ நம்ம தலைவர் நீதி கட்சி துவக்கினார். அவர் முதல்வராக வேண்டிய அந்த காலத்தில் கூட தனக்கு முதல்வருக்கு பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 4 மாகாணங்கள், அப்பெல்லாம் பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் 4 மாகாணங்களை கொண்ட ஒரு அமைப்பு, அதுக்கு கவர்னர் ஆனார். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சர்பிடி தியாகனுடைய பிறந்த நாளை நம்ம சென்னையில போனீங்கன்னா வெள்ளை மாளிகை என்று சொல்வார்கள். அந்த வெள்ளை மாளிகையில் அவருடைய சிலைக்கு மரியாதை செய்து, அது திருவுருவ படத்துக்கு மரியாதை செய்து அரசு தான் இருக்கிறது. எவ்வளவு புகழ் நம்ம தேவாங்கருக்கு. நாம் மொழியை நாம் விட்டுட்ட இந்த இடத்துல என்ன காரணம், கன்னடியர்கள் இந்த அளவுக்கு தலைவராக வரவில்லை. இருக்கிறார்கள். அருப்புக்கோட்டையில ராமசாமி செட்டியார், இங்க சின்னாவட்டியில் அது ராமசாமி. இப்படி அந்த ஊருக்கு மட்டுமே இருந்து விட்டார்கள். கல்விக்கு கடந்தவர்கள் அவர்கள்லாம் வணங்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு 4 மாகாணங்களுக்கு அவர் கவர்னராக இருந்தது. இன்னைக்கு நம்ம நேற்று சங்கராந்தி என்று நம்ம ஜெயக்குரு அம்பியிலிருந்து 150 கிலோமீட்டர் வண்ணங்களை சுமந்து சென்று பாராமி மனசக்தி அம்மனுக்கு பட்டு சாத்தினார். ஜெயக்குரு 150 கிலோமீட்டர் நடந்து வைக்கார். எதுக்காக? நாம் இறைவனுக்கு அவனை வழங்கியனுடைய அந்த நிகழ்வை மீண்டும் தொடர வேண்டும். அதை அவருடைய காலம் பின்பற்ற வேண்டும். இதை நடத்தியவர்கள் சர்பிடி தியாகராயர். குருவுக்கு முன்பாக நம்ம ஜெயக்குரு இப்ப இருக்கக்கூடிய தயானவர் இந்த பக்கம் இருக்கிறார். அவரும் தயானவர் இந்த பக்கம் தேவனவர். அவர் ஒரு வாரமா அந்த ப்ரோக்ராம் போட்டு கர்நாடகாவை எழுச்சி கொண்டு நம்ம ஹம்பி கோட்டையிலிருந்து கிளம்பி 150 கிலோமீட்டர் பாராமி மனசங்கரி அம்மன் கோயிலுக்கு சென்று பட்டு செலுத்தி அந்த கோயிலுக்கு போகும்போது ஜெயக்குரு தன்னுடைய தலையில் சுமந்து போனார். எதுக்காக அவருக்கு தன்னை வருத்தி செய்கிறார். அது கர்நாடகா இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டில் செய்ய சொல்றோம். எப்படி செய்யணும், நமக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு பட்டு வழங்கக்கூடிய உரிமை வழங்கப்பட்டது என்று ஆய்வு செய்யுங்கள். இன்னைக்கு திருவண்ணாமலை தெய்வம் தேவாங்கருடைய குறியில தான் தெய்வம். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? அப்ப நாம் இறைவனுக்கு பட்டு கொடுத்த வரலாற்றை சர்பிடி தியாகராஜர் செய்தார். தனி ரயில், சும்மா இல்ல. அவர் சென்னையிலிருந்து ஹம்பி வரைக்கும் தனி ரயில், ஸ்பெஷல் ட்ரெயின் கவர்னர். அவர் இருக்கிற காலம் வரைக்கும் செஞ்சார். இன்னொன்னு கூட சொல்றேன், நீங்க இப்ப நெசவு செய்யக்கூடிய அந்த குஞ்சம் இருக்கு இல்லையா, குஞ்ச கயிறு, அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? இல்ல, அந்த குஞ்ச கயிறுக்கு என்ன பேர்? பாட்டமாக்கா கயிறு சொல்றீங்க, ரைட்? அந்த கயிறை அறிமுகப்படுத்தி சர்பிடி தியாகராயர். அவர் நெசவு திலகம். அவர் சென்னையிலே நெசவு கைத்தறி தொழில் கூடத்தை நடத்தினார். அந்த அளவுக்கு அவர் கைத்தறியினுடைய ஈடுபாடு அவருக்கு வந்து அப்போது ஒரு அற்புதமாக இருந்தது. அப்ப எந்த அளவுக்கு 1900, அதாவது என்ன சொல்றதுன்னா 60 காலத்துக்கு முன்பாகவே அவர் தான் நீதி கட்சி அலுவலகத்தை தோண்டி அந்த காலத்திலே வந்து நெசவு கைத்தறியை அவர்கள் வந்து புனிதமாக போற்றக்கூடிய, மானத்தை மறைக்கக்கூடிய உன்னதமான தொழிலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் விடலாமா? கைத்தறியும் வேண்டும், விசைத்தறியும் வேண்டும். விசைத்தறி கைத்தறி ரகங்கள் இல்லாத ரகங்களை உற்பத்தி செய்வதற்கு விசைத்தறி வரவேற்கப்படுகிறது. அதே சமயத்தில் கைத்தறி இன்று
ஒரு 5000 வரைக்கும் சம்பாதிக்கலாமா சொல்லுங்க? 5000 6000 வரைக்கும் நல்ல இடம், டபுள் புட்டா போட்டு நல்ல ஜாகை நல்ல பெரிய பாடல் போட்டு அருமையான டிசைன் பண்ணுறப்போ நம்மளுக்கு 6000 வரைக்கும் சம்பாதிக்கிறோம். ஒரு மாதத்துக்கு நல்ல தொழில் யாருக்கு அடிமை இல்லாமல் உட்காந்து செஞ்சாங்கன்னா கிட்டத்தட்ட 25000. நான் 20000 சொல்கிறேன் சார். அப்போ இன்னைக்கு நம்ம மாணவ செல்வங்கள் படித்து ஒரு உயர்கல்வி கற்று போராடி ஒரு துறையில் அமரும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் 20000 மினிமம் 20000 ரூபாய். அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டில் அவன் லக்கு நல்லா இருந்தால் பல லட்சம். நான் ஏன் இதை உதாரணமாக சொல்றேன்னா, எந்த துறையிலையும் போய் நாம் யார்கிட்டையும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி போய் கஷ்டப்பட்டு அங்கே போன நம்ம மக்கள் குடும்பத்தை விட்டு இந்த அங்கே இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழில் பிரச்சனைகள் தான் எதிர்கொண்டு அவங்க இந்த தொகையை சம்பாதிக்கிறாங்கன்னா, நாம் இங்கே கைத்தறி நெசவாளர்கள் ஒவ்வொருத்தரும் சாதாரணமாக நம்முடைய வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறோம். அப்படி அருமையான கைத்தறி இன்னைக்கு நாம் அதை வந்து மேன்மைப்படுத்துங்க. கைத்தறியை விட்டுறாதீங்க. கைத்தறியும் வேண்டும், மற்ற தொழிலும் வேண்டும். அதுக்காக உயர்கல்வி படித்து மற்ற துறைகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. பள்ளிக்கூடங்களை சென்று உயர்கல்வி கற்று தொழில் தேடுங்கள். ஆனால் யாருக்கும் அடிமை இல்லாத தொழில் கைத்தறி. அதுதான் நம்மளுடைய குலத்தொழில். அதே மாதிரி வேதம் கற்கணும். வேதமும் தெரிஞ்சு வச்சுக்க. ஓம் பூர் புவாஸ்பக தசவதி வரையம் பர்போ தேவசதிமி தியோயோன பிரச்சோதயா. யாரோட மந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தர் 2 3 4 5. ஓகே, நம்ம ஜெகத்தோட முதல் கடவுளாக வணங்க வேண்டிய தெய்வம் அவர் வணங்குறார். நம்ம காயத்ரி மலை வேதத்துக்கு அதிபதி காயத்ரி. அதுதான் நம்ம குலக்கல்வி. தயவுசெய்து கொஞ்சமாவது மந்திரத்தை தெரிஞ்சுங்க மாணவ செல்வங்களே. இன்னைக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த ஓம் பூர்வ மந்திரத்தை படிக்கக்கூடாது இல்லை, தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இந்த மந்திரத்தை ஒரு 5 முறை உச்சரிங்க. நாங்கெல்லாம் பல கஷ்டங்களை கண்டுதான் நாங்கள் இங்க வந்துடுறோம். அதுல எங்க பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் மரியாதையுடைய துணைவர்கள் டாக்டர் ராமச்சந்திரன் கிருஷ்ணன் அவர்கள். இன்று இந்த மேடைக்கு நான் முகவரி எனக்கு கொடுத்தது திருப்பூர் தலைவர், ஒரே தலைவர் டாக்டர் இவருடைய தந்தை மரியாதைக்குரிய மறைந்த தெய்வத்திரு கிருஷ்ணன் அவர்கள். அவர் ஒட்டுமொத்த திருப்பூருக்குமே ஒரே தலைவர் தான். அதுக்கடுத்து என்னுடைய தலைவராகிறார். இன்னைக்கு அதுக்கப்புறம் 22 தலைவர்கள் வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவருடைய புகழுக்கு நாங்கள் ஒரு சிறு மாசு இல்லாமல் என்று செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை உருவாக்கும் போது எந்த அளவுக்கு அவருடைய மனதை வேதனைப்பட்டிருக்கும். பல ஆண்டுகளாக நான் தலைவராக இருக்கேன். ஒரு 4 வருஷத்திலேயே ஒரு 3 வருஷத்திலே ஒரு தலைவனாகிறாங்க என்று அவர் மனசை எந்த அளவுக்கு சிந்தனை செய்திருக்கும். இவருடைய சிந்தனை செயல் சுதந்திரமாக இருக்கிறது. சென்று செயல்பட என்று ஆணித்தரமாக எனக்கு கொடுப்பதனால் இன்னைக்கு இந்த சமுதாய பணியிலே அனைத்து இந்திய தேவாலய சமுதாய சிந்தனை பணிமன்றம் என்பது ஆழமரம். அந்த ஆழமரம் எனக்கு 15 ஆண்டுகள் எனக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறது. ஒரு கிளை தலைவராக, ஒரு வட்டாரத்தினுடைய தலைவராக, பொதுக்குழு உறுப்பினராக, மாநில இளைஞரணி செயலாளராக, மாநில நெசவாளரணி செயலாளராக இன்று நான் கற்றுக்கொண்டு இன்று நான் வெளியே வந்து அங்கே என்ன செய்ய முடியாததெல்லாம் இன்று நாங்கள் செய்கிறோம். சட்டமா, காவல்துறையா, கோயிலுக்கு பிரச்சனையா, கல்வி நீதியா, எது வேணாலும் நாங்கள் எங்க கவனத்துக்கு வந்தா செய்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அழகு வீரர்கள் அம்மனுக்கு மட்டுமே சேவை புரிபவர்கள். உண்மையா இல்லையா? தன்னுடைய ரத்தத்தை குருதியை தானம் கொடுத்து அம்மனுக்கு மட்டுமே அந்த சம்தாரி கட்டி போடுவார்கள். இன்னைக்கு வெறும் மேடை நிகழ்ச்சியாக ஒரு அவார்டு வழங்குறோம், குளோபல் புக் ரெக்கார்டு தரோம், நீங்க பணம் கட்டி சேர்ந்து கூட்டத்தில் வந்து நீங்க பயிற்சி கொடுங்கன்னா, நாம் ரத்தத்தை சொட்டி நம் அம்மனுக்கு செய்வதை ஒரு மேடையில் அமைக்கின்ற ஒரு ஜூரி, ஒரு சர்ச்சை பார்த்து நம்ம தீர்மானம் பண்ணுவதா? அது கூடாது. நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறோம் இந்த வீடியோ மூலமாக. குளோபல் ரெக்கார்டு வழங்கக்கூடிய தலைமை சென்னை தெலுங்கானாவில் இருக்குது, இதோட தலைமை அமெரிக்கா இருக்குது. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் நாங்கள் நடத்துகின்ற பண்டிகை, அது எந்த பண்டிகையாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாவில் ஓடிட்டு அந்த பண்டிகையில நீங்க பாக்குறீங்க.
மக்கள் தன்னை வருத்தி ரத்தத்தை சொட்டி ரத்தத்தை தானமாக கொடுத்து அம்மனை வழிபடுவது சக்தி அளிப்பது. இதே உதாரணமாக எடுத்து நீ என்ன சாதனை தர வேண்டும். ஒரு கலை நிகழ்ச்சியாக இந்த அம்மனுக்கு நாங்கள் செய்கிற அந்த புனிதமான பாரம்பரிய கலையை ஒரு மேடையில் அமர்ந்து யாரோ ஒருவர் தீர்மானம் செய்கிறார். அது இந்த சமுதாயத்துடைய ஊர் பெரியவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, உங்கள் அனுமதி இல்லாமல் அது போன்ற ஒரு கலை நிகழ்ச்சியாக ஒரு மேடை நிகழ்ச்சியாக நடைபெறுவதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. செய்வதர்கள் செய்யட்டும். அது தெலுங்கு தேவாலயத்தை இன்னைக்கு அறிவு கொடுத்துருக்காங்க. நீங்க வரைக்கும் பேசிக்கிறோம். 20 பேர் கொண்ட குழு ரூபாய்க்கிறதோ பணம் கட்டணும். அந்த பணம் கட்டினதுக்கு அப்புறம் அந்த மேடையில அவங்க மேடையில் இருப்பாங்க. நாங்கள் நிகழ்ச்சி காமிக்கிறோம். நம்ம அம்மனுக்கு ரத்தத்தை கொடுத்தவங்க நாம இந்த நிகழ்ச்சி நடத்துறதாமோ இதையும் நாம இந்த இடத்துல பதிவு செய்யறோம். தயவு செய்து உங்களுடைய நெட்வொர்க்ல யாராவது போய் அப்பா நான் கின்னஸ் ரெக்கார்டுக்கு நாம சாதனைக்கு நாம் இடையூறு இல்லை. ஒருபோதும் நம்ம மக்கள் முகவரி வாங்குவதற்கு நாம் இடையூறு கிடையாது. செய்யுங்க. நீ வாயா கின்னஸ் ரெக்கார்டு தெலுங்கானாவா சென்னையா நீ இறங்கி வா. ஏதோ ஒரு கோயில் நீ இனத்தக்கடைய முகவரி வழங்குகிறது. எங்கள் மக்கள் அழகு வீரர்கள் சேவை செய்வார்கள். உண்மையா இல்லைங்களா? இதை யாருக்காவது மாற்றுக்கிறது இருக்கா? அது போன்ற ஒரு அழகு சேவையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அது வீடியோ பதிவு எடுத்து உங்களுடைய தலைமையிடத்தை சென்று இதில் எங்களுடைய தேவானுடைய தெலுங்கு கன்னடா 2 பேருக்குமே பாரம்பரியம். இன்னைக்கு நாம் செலுத்துகிற அந்த அழகு சேவை இன்று பல சமுதாயத்தை திருப்பி வைத்திருக்கிறது. இன்னைக்கு முஸ்லீம் பெருமக்கள் போடுறாங்க, கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் 1-2 இடத்துல பார்த்துக்கிறோம். அது உண்மையிலே இல்லை. ஆனால் முஸ்லீம் பெருமக்கள் செலுத்துறாங்க. அதுக்கு நாம பிள்ளையார் சொல்லி நாம தான் உதாரணம். என்ன கூட சொல்ல போனா அழகியர்கள் எதுக்கு போடுறாங்க? நேற்று நாங்கள் தண்ணீர் பந்தல போறப்போ ஒரு கேள்வி உங்களை போன்ற ஒரு பொதுமக்கள்ல நம்மளுடைய தேவாலய மக்கள் கேட்டாங்கன்னா மன்னிச்சுக்கா நாங்கள் அழகு எதுக்கு போடுறோம் அப்படின்னு தெரியல. எதுக்கு போடுறோம் யாராவது நீங்க விவரமாக சொல்லல தெரியாதா? உங்களுக்கு யாருமே தெரியாதுங்களா? சரி நானே சொல்றேன். அன்னை இவரிடம் தோன்றி இவருக்கு வேண்டுகிற அந்த கடமையை செய்து நூலை பெற்றுக் கொடுத்தது பிறகு, மகனே நீ என்னைக்கும் என்னை வழிபட்டு உன் குலமும் வழிபட வேண்டும், நான் வழிபட்டால் நான் நிச்சயம் வருவேன் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே நம்முடைய பழைய காலத்துல என்ன இந்த மாதிரி வண்டி வசதியே கிடையாது. நடந்து கால்நடையாக சென்று பாத யாத்திரையாக சென்று மைசூர் சென்று அம்மனை அழைத்து வரும்போது நம்முடைய மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்மா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அசரீரி கொடுக்குறாங்க இவருடைய மன்றாடுவதற்காக. அப்போ அந்த நேரத்துல அம்மா நீ எப்படின்னா நீ வர்றது நாங்க மக்கள் நம்புறது என்னுடைய சலங்கை சட்டம் உனக்கு கேட்கும் மகனே. அந்த சலங்கை சட்டம் கேட்கும். நீ திரும்பி மட்டும் பார்க்க கூடாது. நான் வருவேன் வந்துட்டே இருந்தாங்க. சலங்கை சத்தம் கேட்கிறது. ஒரு வாய்க்கால் ஆறு கொடுத்தது சத்தம் நின்று போச்சு. இப்ப நம்ம ஐயோ அம்மாவுக்கு நாம் ஏதோ தவறு பண்ணிட்டோம், ஆச்சாரத்தில் ஏதாவது குறைபாடு பண்ணிட்டோமா, ஏதாவது ஒன்று நம்ம தப்பு இருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். திரும்பி பார்க்கிறப்ப இல்லை அன்னை மறைத்து விட்டார். திருப்பி கேட்கும் போது நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் அல்லவா, ஏறி பார்த்தாய். அப்போ நம்ம மக்கள் பாத யாத்திரையா காடு வனாந்தரத்தில் செல்லும் போது அவர்களுக்கு ஜந்துகளிடமிருந்து விரட்டக்கூடிய பாதைகளை செம்மைப்படுத்தக்கூடிய அந்த கத்தி அது அதுக்கு தான் கொண்டு வராங்க. நம்ம ஆட்களுக்கு வேகம் வந்துவிட்டது, வேகம் வந்து விட்டது. அவர்கள் தங்களை உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக கத்தி எடுத்து நீ வருவியா வரமாட்டியா, நீ வருவா வரமாட்டவா அப்படின்ட்டு தன்னை உடலை வருத்தி கத்தி போட்டு அவர்கள் கொடுத்த அந்த ரத்தத்தை அம்மா உணர்ந்து மகனே நான் வருகிறேன் செல் என்று சொன்னதுதான் வரலாறு. இன்னைக்கு இந்த அழகு சேவை அதுதான் அழகு சேவை. இன்னும் கூட நம்ம மக்கள் ஆர்வத்தினாலே நம்முடைய பாடலுக்கு அழகு சேவை பண்றாங்க. அது கலை நிகழ்ச்சி. அழகு சேவை என்பது தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க வேண்டும். அதை இன்னும் கூட சொல்றேன். செவ்வேளார் கத்தித்தி லந்தேகார் கட்டத்தி கப்பேளார் கெட்டத்தி அப்படிங்கிற ஒரு வழக்கை சொல்லுது. இதில் 1-2 மாறுபடலாம். அந்த விருத்தத்தை வருது. இந்த கத்தி எழுதக்கூடிய உண்மை செவ்வேளாருக்கு மற்ற 2 குலத்துக்கும் இருக்குது.
அந்தந்த இருக்கு. இப்படியெல்லாம் அந்த சொல்லக்கூடிய விதத்துல நாம அந்த வார்த்தைகள் வந்து எல்லா பக்கம் இதை பின்பற்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதெல்லாம் உண்டு. இந்த வரலாறை சொல்லும்போது இதை நான் சொல்லுகிறேன். ஆகவே இது போன்ற நம்முடைய ஆச்சாரங்களை பாரம்பரியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். உங்களுடைய குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சேலத்தில் ஒரு கலை நிகழ்ச்சியாக ஒரு மேடை போட்டு ஒரு நீதிபதிகள் அமர்ந்து நம்மை யார் தீர்மானிப்பது அப்படி ஒரு நிகழ்வு செய்வதாக இருந்தால் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஊர் சமுதாயத்துடைய செட்டிமை கமிட்டியிடம் ஒப்புதல் பெற்று நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய மக்கள் முகவரி வாங்குவதற்கு நாம் தடையில்லை. ஆனால் நாம் கூட ஆச்சாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் தாரப்பன் செய்தார் திருமுகையில். அவர் எப்பொழுதுமே இறைவனை நிந்தனை செய்வதே அவருடைய பணி. தெலுங்கு தேவாந்தர் வேட்டூரில் கத்தி போடும்போது அந்த அழகு சேவை செய்யும் போது அவர் ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்கிறார். இந்த அழகு செய்வதை நிறுத்திவிட்டு தன்னுடைய நெசவை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அது எவ்வளவு ஒரு ஆச்சாரத்தை இவ்வளவு ஆச்சாரத்தை அவர் புரிந்து பண்ணிக்கிறார். நான் எடுத்தோம் நடவடிக்கை. அந்த பிரசுரம் சென்ற பத்திரிகை இந்து பத்திரிகை. ஒரு இந்துவாக இருந்து நீங்க என்னுடைய தேவாலயத்தினுடைய அந்த வரலாற்றை நீங்க எப்படி மாற்றலான்னு இல்லைங்க அவர் வந்து சொன்னாருங்க அப்படின்னு. நாங்கள் அவர்களுக்கு மறுக்கடியை கொடுத்து நம்முடைய குல ஆச்சாரத்தை இன்னைக்கு நான் சொன்னதை அப்படியே பிரசுரம் பண்ண சொல்லி அவர் வருத்தம் தெரிவித்தது இந்து பத்திரிகை. ஒரு அழகை அவர் அவச்சாரம் செய்தார், சிறுமுகை காரப்பம். அதை பத்திரிகை வெளியிட்டது. நாம் அழகனுடைய அந்த வரலாறு தேவாங்கர் வரலாறை நாம் எடுத்து சொல்லி நாம் கொடுத்ததை அப்படியே பிரசுரம் செய்து இந்து பத்திரிகை. இந்து பத்திரிகை சாதாரணமாக தலைவணங்குமா? சொல்லுங்கள், தலைவணங்குமா? வணங்காது. ஒரு இந்துவை தொட்டார், அது என்னோட புனிதத்தை தொட்டார். நாங்கள் உணர்த்தினோம், எச்சரிக்கை விடுக்கவில்லை, உணர்த்தினோம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை தூண்டுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குது. எப்படி அன்னை பராசக்தி அன்னை அதாவது சௌடேஸ்வரி சிம்மராமத்தில் எந்திரித்து அருள் புரிகிறாரோ அந்த சிங்கத்தை தட்டுவதற்காகத்தான் நாங்கள் டாக்டர் ராமச்சந்திரன் முதல் கொண்டு இத்தனை நிர்வாகத்தை கூட எனக்கு வக்கீல் வரல. அவர் 2 ப்ரோக்ராம் வந்தாரு, எனக்கு வர செய்யல. இப்படி உங்களை சந்திப்பதற்கு காரணம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அறியாமை தீயை நாம் வந்து சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை தூண்டு விதமாகத்தான் நாங்கள் வந்துக்கிறோம். அதனால நல்லா படிங்க, சிறப்பாக படிங்க. கொடுத்திருக்கின்ற இந்த பாளையமத்தார் அறக்கட்டளைக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலாமா? நீங்க வாங்கிட்டு மீண்டும் நன்றி வைக்க போறீங்க. ஒரு பலத்த கரகாட்டத்தோடு இந்த கலைவாசம் இந்த வீடியோ அவர் பார்ப்பார். இந்த வீடியோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற செய்திகள் அவர்களை சென்றடையும் போது என்ன கூட சொல்லிடுறேன், மாணவர்கள் யாராவது வராங்கன்னு கூட 100% மாணவர்கள் இங்கே இருக்கணும். என்ன காரணம், 127 முகங்களுக்கு 127 பேர்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம். அந்த 127 முகங்களையும் பதிவு செய்ய வேண்டும். மாணவர்கள் வரவில்லை என்றாலும் கூட இன்னும் நிர்வாகிகள் பேசி முடிப்பதற்குள் பெற்றோர்களோ அவங்க உறவினர்களோ வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். தயவு செய்து நாங்கள் கொடுத்துட்டு போய் நீங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ கேட்கறத விட நாங்கள் வெளியே போனால் அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு அனுப்பிவிடுவோம். இன்னைக்கெல்லாம் மல்டிமீடியா ஃபோட்டோ போயிடும். அதனால வராமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் வர வைக்கிறதுக்கான வேலைகளை செய்யுங்க. 127 பேர் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இது போன்ற வேலையை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து இது அவர்களுக்கு சென்றடைய வேண்டும். இந்த நிகழ்வுகளே இன்னும் பல கருத்துக்களை நான் சொல்ல இருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த ஊர் சரியாக சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுவரை நான் பேசியதையே ஒரு சிறப்பான கருத்துக்களாக எடுத்துக்கொண்டு மாணவர்கள் அருமையாக படிக்க வேண்டும். நீங்கள் படித்து இன்று ஒரு சீனிவாசனை போல இன்னைக்கு இந்த டோனர் ஒரு சீனிவாசன் தான், நாளைக்கு பல சீனிவாசன்கள், பல சரஸ்வதிகள், பல ராமலிங்க சரீஸ்வரிகள், பல சூடாம்பிகள் வர வேண்டும். அது நீங்கள் படித்து சம்பாதனை செய்து இந்த குடும்பத்துக்கு கொடுத்தது போல அதுக்கு உதாரணத்தாக ராமச்சந்திரன். இன்னைக்கு நான் கேட்டதெல்லாம் கேட்டவங்க 5000, 10,000, 20,000 நான் கேட்கறது இல்லைங்க. நான் ஒருபோதும் பணத்தை வாங்குவதில்லை. யாருக்கு நிதி தேவையோ
எப்படி உங்களுக்கு மகளிர் உதவித்தொகை உங்களோட வங்கிக்கு வந்து சேர்க்கிறதோ அதுபோன்று மாணவர்கள் யார் எங்களை அணுகுகிறார்களோ அவர்களுடைய முகவரி அவருடைய வங்கியினுடைய எண்ணை வழங்கி அவருக்குத்தான் செய்தோம். ஒத்தரவே நாங்கள் வாங்குறதில்லை. இன்னைக்கு டாக்டர் ராமச்சந்திரன் அவர் தன்னுடைய கை காசு வண்டியில பெட்ரோல் செஞ்சுட்டாரு. நான் என்னுடைய சொந்த செலவுல, இன்னும் மற்றவர்கள் எல்லாம் பஸ் காசுல. எங்களுக்கு எந்த நிதி கிடையாது. தேவாங்கர் அமைப்பில் ஒரு பைசா கிடையாது. ஆனால் எங்கமே தருவது செய்து காட்ட வேண்டும் என்ற பெரிய கதை. ஆக இது போன்று டாக்டர் ராமச்சந்திரன் போன்று இன்னும் பலர் நீங்கள் உருவாக வேண்டும். அதுக்கெல்லாம் படிக்க வேண்டும். விளையாட்டுகளை மூட்டை கட்டி வைக்க வேண்டும். 10th +1 +2 அது அவங்க மட்டும் எச்சரிக்கையா செய்யுங்க. இதுபோன்று தேவட மகர்ஷி அனைவரும் வணங்க வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லவர்களுக்கு இந்த மேடையில் இருக்கின்ற அத்துணை நல்லவர்களுக்கும் இலவச இளவரசிகளுக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.